தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை திருவான்மியூரில் மாதிரி சார் பதிவாளர் அலுவலகத்தை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் மூர்த்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை திருவான்மியூர் காமராஜர் நகர் எல்பி சாலை பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய கட்டிடம் இருக்கிறது. அதில் முதல் முறையாக நவீன வசதியுடன் கூடிய மாதிரி சார்பதிவாளர் அலுவலகத்தை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் மூர்த்தி ஆகியோர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 585 சார்பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளது. ஒரு நாளைக்கு சராசரியாக 15,000 பொதுமக்கள் அந்த சார்பதிவாளர்களை பல பயன்படுத்தி வருவதாக அந்த பதிவுத்துறையினுடைய தகவல் இருக்கிறது. அதனால் வரக்கூடிய பொதுமக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகளை வழங்கும் விதமாக முதல் முறையாக மேம்படுத்தப்பட்ட வசதியுடன் கூடிய மாதிரி சார்பதிவாளர் அலுவலகம் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அலுவலகத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவையான இருக்கை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒய்ஃபை இணைய வசதிகள், மொபைல் சார்ஜிங் யூனிட், நூலக வசதி, தூய்மையான குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஈஸியாக உள்ளே வருவதற்கான அந்த எளிய வசதிகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் கழிவறைகள், மின்தூக்கிகள் மற்றும் மின்னணு நுழைவு அட்டை அடிப்படையில் அந்த அறையில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை உள்ளே அனுமதிப்பதற்கான ஆக்சஸ் கார்டும் வழங்கப்பட இருக்கிறது. இது முதல் முறையாக இந்த நடைமுறை இந்த அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அதாவது பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யும் பொழுது கூடுதலாக கூட்டம் வருவதற்கு அந்த பதிவுத்துறை நேரங்களில் இடர்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த மின்னணு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. டோக்கன்கள் வழங்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆக்சஸ் கார்டு வழங்கப்படும். ஆக்சஸ் கார்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே உள்ளே செல்வதற்கான அந்த அனுமதி கிடைக்கும். அதன் பிறகு அடுத்தவர்கள் உள்ளே வருவதற்கான அனுமதி கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 நபர்களுக்கு மேல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடைபெறக்கூடிய அறைக்குள் செல்லாத வகையில் இந்த ஆக்சஸ் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பதிவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.